வணக்கம் மக்களே. இனி பழைய ரேஷன் கார்டு கிடையாது, புதிய வடிவில் வரும் ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியே இருக்குது. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ரேஷன் கார்டின் வடிவத்தை மாற்றி புதிய வடிவத்தில் ரேஷன் கார்டு வழங்கும் பணியில் ஆந்திர மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகளை வழங்குவதில் ஆந்திர பிரதேச மாநில அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. வருகிற ஜனவரி மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுமண தம்பதிகள் மற்றும் தகுதியுள்ள ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் தற்போதுள்ள கார்டுகளை மறு வடிவமைப்பு செய்வதோடு புதிய பயனாளிகள் அனைவருக்கும் ரேஷன் கார்டு வழங்கும் பணியும் தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 1.48 கோடி வெள்ளை ரேஷன் கார்டுகள் உள்ளன. இதில் 90 லட்சம் கார்டுகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அட்டைகளுக்கு மட்டுமே இலவச அரிசி, குறைந்த விலை பருப்பு, சர்க்கரை மற்றும் பிற உணவுப் பொருட்களை அரசு வழங்குகிறது. மீதமுள்ள கார்டுகளுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியுடன் கரும்பு, சர்க்கரை மற்றும் பிற பொருட்களுக்கான மானியத்தையும் மாநில அரசே ஏற்கிறது. இந்த அட்டைகளையும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசிடம் ஆந்திர பிரதேச மாநில அரசு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆனால் மத்திய அரசிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மாநிலத்திற்கு நிதி சுமை இல்லாமல் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க உணவு வழங்கல் துறை செயல்பட்டு வருகிறது. அந்த மாநிலத்தில் தற்போதுள்ள ரேஷன் கார்டுகளின் பயன்பாட்டை மதிப்பாய்வு செய்யும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. உணவு வழங்கல் துறையின் தரவுகளின் அடிப்படையில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 17,941 அந்தியோதய அன்ன யோஜனா அட்டைதாரர்களுக்கும் 1,36,420 PHH கார்டுதாரர்களுக்கும் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த கார்டுகளை நீக்கினால் ஆண்டுக்கு ரூபாய் 90 கோடி வரை மிச்சமாகும் என அரசு எதிர்பார்க்கிறது. இவற்றிற்கு பதிலாக தகுதியானவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்க அரசு யோசித்து வருகிறது. அரசின் கூடுதல் சுமையை தவிர்க்கும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்க குடிமைப் பொருள் வழங்கல் துறை திட்டமிட்டுள்ளது. YCB ஆட்சியில் ரேஷன் கார்டுகளின் வடிவம் மாற்றப்பட்டது. அரிசி அட்டைகளும் வழங்கப்பட்டன. ரேஷன் கார்டுகளில் YS ஜெகன் மற்றும் ராஜசேகர் ரெட்டியின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மாநிலத்தில் குடாமி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் ரேஷன் கார்டுகளின் வடிவமைப்பு மாறும் என்று கூறப்பட்டுள்ளது. வெளிர் மஞ்சள் நிறத்தில் அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்துடன் கூடிய ரேஷன் கார்டு மாதிரியை அரசு ஒப்புதலுக்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அனுப்பியுள்ளது. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் உள்ளிட்ட மாற்றங்களுக்காக அரசிடம் ஏராளமான கார்டுகள் நிலுவையில் உள்ளன. புதிய ரேஷன் கார்டுகளுக்கு 30,611 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அதேபோல புதிய உறுப்பினர் சேர்க்க 2,13,007 விண்ணப்பங்கள், பெயரை நீக்க 36,588 விண்ணப்பங்கள், முகவரி மாற்றம் செய்ய 8,263 விண்ணப்பங்கள், ரேஷன் கார்டை சரண்டர் செய்ய 685 விண்ணப்பங்கள் என மொத்தம் 3.36 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் அரசிடம் தேங்கியுள்ளன. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.